எப்போதும் போல் ஒரு ஸ்கெட்சை இடுங்க. தென் ஒரு பிளேனை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பாலிகனை வரையலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிகன்லேயே பல சாய்ஸஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்த ஒரு டெட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சர்கம்ஸ்கிரைப் பாலிகனை எடுத்துக்கோங்க. சர்க்கிளோட டயமீட்டர் இப்போதைக்கு ஒரு 5 மில்லிமீட்டர் கொடுத்துக்கலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்கெட்ச் ப்ளூ கலர் இருக்கும் அண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அர்த்தம் இன்னும் ஸ்கெட்ச் டிஃபைன் பண்ணப்படலை. இப்போது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலிகனோட எட்ஜ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க மற்றும் அந்த பிளாக்கோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் எடுத்து ஹாரிசான் அண்ட் வெர்டிகல் கான்ஸ்டன்ட்க்கு அசைன் பண்ணுங்க. அதை தொடர்ந்து அந்த ஸ்கெட்சை 2 mmக்கு இன்சைடுக்கு ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 5 மில்லிமீட்டர் டயமீட்டரை ஒரு 10 மில்லிமீட்டர் டயமீட்டருக்கு மாற்றிக்கலாம். அதை தொடர்ந்து சிமெட்ரிக்கல் ஆப்ஷன் வழியாக எக்ஸ்ட்ரூட் இப்போ பண்ணலாம். ஒரு 2 மில்லிமீட்டர் திக்னஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ண பிறகு ஒரு நியூ ஸ்கெட்ச் ஆரம்பிக்கலாம். டாப் லைனை எடுத்துக்கோங்க. கீபோர்டில் இருந்து P பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ஷன் ஆப்ஷன் ஒன்று வரும். வீச் நம்மளுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிக்கலாம். இந்த 2 எட்ஜஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டயகனல் லைன் ஒன்று வரிங்க. அதே மாதிரி இன்னொரு லைனும் வரிஞ்சிக்கோங்க அண்ட் பேரலல் கான்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணிக்கிட்டு அண்ட் டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத லைன்ஸை நம்ம எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். T ஆக்சுவலி ஸ்டாண்ட் ஃபார் ட்ரிம். தொடர்ந்து ஒரு வெர்டிகல் லைனை இப்போ வரையலாம் அண்ட் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு மாற்றிக்குங்க. இந்த லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம மிரர் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் வேலைகள் முடிந்த பிறகு இப்போ எக்ஸ்ட்ரூஷன் வேலையை ஆரம்பிக்கலாம். பாடிஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிங்கன்னா ஸ்கெட்சை கிளியராக பார்க்கலாம். ஒரு சைட் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு பாடிஸை மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸை டு ஆப்ஜெக்ட்க்கு மாற்றிக்கிட்டு பாடிஸோட அப்பர் ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ரேஷனை கட்க்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே மாதிரி மற்ற ஒரு ஸ்கெட்சையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். அதுவும் ஆப்போசிட் சைடில். ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் தெளிவாக அதை பார்க்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரூஷனை நீங்கள் 2 சைடும் பார்க்கலாம். இந்த மாதிரி செக்குலர் பேட்டர்ன்ஸோட வேலைகளை ஆரம்பிக்கலாம். ஒரிஜினல் பிளேனஸ் ஆன் பண்ணிட்டு அண்ட் தென் செக்குலர் பேட்டர்ன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பாக்ஸில் கடைசியாக உருவாக்கப்பட்ட 2 எக்ஸ்ட்ரூஷன் எடுத்துக்கோங்க அண்ட் தென் எக்ஸிஸ் ஆப்ஷனில் அந்த க்ரீன் கலர் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டியை செட் 2க்கு செட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ரொட்டேஷன் ஃபுல்லில் இருக்கட்டும். இந்த செக்ஷனில் ஃபில்லட் ஒர்க்கை பண்ணலாம் டு என்ஷூர் பாத் ஸ்மூத்னஸ். நத்திங் ரைட் ஆர் ராங் ஹியர். உங்களுக்கு எது ஃபில்லட் பண்ண தோணுச்சுன்னா அதை நீங்கள் ஃபில்லட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டைப்க்கு பாடிக்கு மாத்திக்கிட்டு பாடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைரக்ஷனல் ஆப்ஷன்ல ஹாரிசான்டல் டைரக்ஷனை எடுத்துக்கோங்க. அந்த ரெட் கலர் லைனை அசைன் த நம்பர் டு 7 அண்ட் கேப்க்கு ஒரு 12 மில்லிமீட்டருக்கு செட் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்னிங் பண்ணதுனால பல பாடிஸை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிருச்சு. அண்ட் அப்புறமேல கம்பைன் டூல் பயன்படுத்தி இதெல்லாம் சிங்கிள் பாடிக்கு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம கீச்சனுக்கு ஒரு சிம்பிளான ஹேண்டில் ஒன்று பண்ணலாம். டாப் லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரெக்டாங்கிள் ஸ்கெட்சை ஆரம்பிக்கலாம். அதைத் தொடர்ந்து அந்த ரெக்டாங்கிளுக்கு நடுவே ஒரு ஹாரிசன்டல் ஒன்று வரையலாம். அதையே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு மாற்றிக்குங்க. வரிஞ்ச ஹாரிசன்டல் லைனையும் ஒரிஜினல் பாயிண்ட்டையும் ஹாரிசன் வெர்டிக்கல் கான்ஸ்டன்ட்க்கு செட் பண்ணுங்கள். அண்ட் இருந்தும் ரெக்டாங்கிள் மூவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ரெக்டாங்கிளோட சென்டர் ஃப்ரண்ட் பாயிண்ட்டையும் ஒரிஜினல் லைனையும் இன்டர்செக்ஷன் கான்ஸ்டன்ட்க்கு செட் பண்ணுங்கள். தென் இந்த பாக்ஸை நம்ம டைமென்ஷன் பண்ணலாம். சைட் கார்னரை ஒரு 5 மில்லிமீட்டருக்கு ஃபில்லட் பண்ணி ஃபில்லட் பண்ண பிறகு ஸ்கெட்ச் மறுபடியும் ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு. அண்ட் ட்ராக் பண்ணினா மூவ் பண்ணுது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் சென்டர் லைனை ஹாரிசன்டல் வெர்டிக்கல் கான்ஸ்டன்ட்க்கு செட் பண்ணிக்கோங்க மறுபடியும். இப்போது வரிஞ்ச ஸ்கெட்சை மிரர் பண்ணலாம். ப்ரெஸ் P ஃபார் ப்ரொஜெக்ஷன் அண்ட் அதன் மூலயமா நம்ம ரெஃபரல் லைன்ஸை உருவாக்கலாம். ஒரு வெர்டிக்கல் லைனை வரையலாம் மிரர் யூஸ்க்கு. ஸ்கெட்ச் டூல் பாரில் இருந்து மிரர் ஆப்ஷனை எடுங்க அண்ட் தேவையான ப்ரொசீஜரை செட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி சிமெட்ரிக்கலாக 2 ஸ்கெட்சையும் 2 மில்லிமீட்டருக்கு எக்ஸ்ட்ரூட் செய்யலாம் அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டச்சப் வேலை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபில்லட்டை யூஸ் பண்ணி ஷார்ப் பேஜஸ் எல்லாவற்றையும் ஸ்மூத் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எழுதுறதை பார்க்கலாம். ஸ்கெட்சை எடுத்துக்கிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே நான் என் பேரை எழுத போகிறேன். நீங்களும் உங்கள் பேரை எழுதலாம் அண்ட் பொசிஷனை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சைஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ் எல்லாவற்றையும் மாற்றலாம். இப்போ அந்த எழுதின எழுத்தை ஒரு 2 மில்லிமீட்டருக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து கீச்செயினுக்கு ஹோல்ட் பண்றதை பார்க்கலாம். ஸ்கெட்சை எடுத்துக்கிட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. பாயிண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதை தொடர்ந்து பாயிண்ட்டை நீங்க டைமென்ஷன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட் டூல் பார்ல இருந்து ஹோல் ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அதோட டைமென்ஷன் செட்டிங்ஸை செட் பண்ணிக்கோங்க. இப்போ உருவாக்குன ஹோலை செம்ஃபர் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ லெட்டரில் உள்ள பேஸை நம்ம ஃபில்லட் பண்ண போகிறோம் கூடுதல் ஸ்ட்ரெங்க் கொடுக்கறதுக்கு.
ஒரு சின்ன ஃபில்லட்டை அந்த லெட்டரை சுற்றி நீங்கள் பார்க்கலாம் இப்போது. ஃபைனலாக appearances செட் பண்ணலாம். Select any color and just drag to the component. And before I forget, இங்கே பல பாடிஸை வந்து இப்போ நம்ம சிங்கிள் பாடிஸாக மாற்ற போகிறோம். இது வந்து நம்ம combine டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாடியை எடுத்து டார்கெட்டாக வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் த பாடிஸை வந்து நீங்கள் டூல் பாடியாக மாற்றிக்கோங்க. லீவ் த ஆப்ரேஷன் as join and keep tools ஆப்ஷனை வந்து எப்போதுமே அன்டிக்கில் வச்சுக்கோங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாடியில் தான் இருக்குது. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். until then stay tuned. உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யோகேஷ். தேங்க்யூ, டேக் கேர், பை.